குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கால் அண்ட் புட் நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்க 9:30க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. டார்கெட் மீட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணாலுமே இங்கே இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி எக்ஸிட் வரும். 20 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இவனை பாருங்க, இவன் இந்த கேண்டில் செல் அடிச்சிருக்கான். இந்த கேண்டில் என்ட்ரி, இந்த கேண்டில் எக்ஸிட். 3 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. நம்மளால அதை அந்த அளவு எடுக்க முடியலன்னா கூட ஓரளவு, அதாவது மைனஸாக கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே அவன் வந்துட்டான். ஸோ 10 பாயிண்ட் கால் சைடு ப்ராஃபிட் வந்திருக்கு. புட் சைடு பாருங்க, கரெக்டாக டார்கெட் தொட்டுச்சா, தொட்டோடனே நம்ம வெளில வந்திருக்கலாம். இல்லைன்னா இங்கே வந்திருக்கோம் ஒரு 10 பாயிண்ட், 10 20 தான் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, கரெக்டாக டார்கெட் தொட்டிருக்கு, இன்னும் செல் ஆகலை. ஸோ டார்கெட் டு டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு ப்ராஃபிட். ஸோ இதில் மேஜிக் என்னன்னு பாருங்க, இங்கே டார்கெட் தொட்டுச்சா, இங்கேயும் டார்கெட் தொட்டுச்சா, இங்கேயும் டார்கெட் தொட்டுச்சா, இந்த ஒரு இடத்துல மட்டும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதை நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இங்கே பாருங்க, இந்த கேண்டில் என்ட்ரி வந்தோடனே நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. தேங்க்யூ.